சென்னை வியாசர்பாடி முல்லைநகர் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல குடிசைகள் தீக்கிரையாகி உள்ளன. தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் உடை, போர்வை, பாய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் உணவும் வழங்கியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களும் தாமாக முன்வந்து பெற்றுக்கொண்டனர். இதனை பார்த்த போலீசார் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தியதுடன் அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு மிரட்டியுள்ளனர். போலீசார் வரம்பு மீறி பேசி அத்துமீறி செயல்படுவதை பார்த்த மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கங்காவதி மக்களுக்கு உதவி செய்வதை தடுப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அப்போது போலீசார் கொஞ்சமும் ஈவு இரக்கமின்றி கங்காவதியின் வயிற்றில் எட்டி உதைத்து கீழே தள்ளியுள்ளனர். மேலும் இதை தடுக்க சென்ற மகளிர் அணியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வியின் ஆடையை பிடித்து இழுத்து தள்ளிவிட்டுள்ளனர். காயமடைந்த தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நிர்கதியாய் நிற்கும் மக்களுக்கு உதவுவது என்பது போலீஸ் துறையால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய மாபெரும் குற்றச்செயலா? பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வதோ அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து உதவுவதோ கூடாது என்று போலீஸ் துறை சொல்கிறது என்றால் அவர்களின் உண்மையான நோக்கம் என்ன? பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியதை தடுத்து நிறுத்தியதற்காக போலீஸ் துறையினரை பார்த்து நியாயமான முறையில் கேள்வி கேட்ட தமிழக வெற்றிக்கழக பெண் நிர்வாகிகளை பூட்ஸ் காலால் வயிற்றில் எட்டி உதைப்பதையும் ஆடையை பிடித்து அந்த ஆடை கிழியும் அளவிற்கு அவர்களை இழுத்து தள்ளிவிடும் போலீஸ் துறையின் செயலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்றுக்கொள்கிறாரா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் பெண்களை பூட்ஸ் காலால் எட்டி உதைத்தும் அவர்களின் ஆடையை கிழித்தும் அராஜகமாக இழிவாகத்தான் நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள போலீஸ் துறைக்கு உத்தரவிட்டுள்ளாரா? தற்போது தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, அதிகார திமிர் பிடித்த உண்மையான பாசிச ஆட்சி என்பதற்கு இதைவிட சாட்சி தேவையா என்ன என தமிழகத்தின் வெற்றிக்கழக தலைவர் விஜய் நேற்று அறிக்கை வாயிலாக கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை பெருநகர காவல்துறையினர் அளித்துள்ள விளக்கத்தில், வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் குடிசை பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு பிறகு சில அமைப்பின் நிர்வாகிகள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகளின் தொடர்ச்சியாக மற்றும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நபர்கள் அளித்த புகார்களின் பேரில் சென்னை பெருநகர வடக்கு மண்டல இணை ஆணையாளர் அவர்கள் கொடுத்த அறிக்கையின்படி செய்திகளில் வெளியானது போன்று காவல்துறையினரால் மேற்படி அமைப்பின் நிர்வாகிகள் தாக்கப்பட்டதாக தெரிய வரவில்லை. மேலும் அவ்விசாரணையில் ஒரு சிலர் அவர்கள் சார்ந்த கட்சியில் அங்கீகாரம் பெறுவதற்காக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பரப்பி வருவதாக தெரிய வருகிறது. இருப்பினும் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்கள் இது தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ள துணை ஆணையாளர் நியமித்து உத்தரவிட்டுள்ளார் என அதில் கூறப்பட்டுள்ளது.